வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். தமிழ்நாட்டிற்கு உள்ளே வரப்போகும் மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வே தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இரு முக்கிய மேம்பாட்டு பணிகள் நிலுவையில் உள்ளதே இதற்கு முக்கியமான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். 298 கிலோமீட்டர் ஜிஎஸ்டி சாலையின் பெரும்பகுதி அகலப்படுத்தப்பட்ட போதிலும் கிளாம்பாக்கம் டு மகேந்திரா சிட்டி இடையிலான 19 கிலோமீட்டர் உயர்மட்ட சாலை இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. மெட்ரோ பில்லர் இங்கே அமைப்பது குறித்த மாநில CMRL முடிவை பொறுத்தே இந்த சாலை பணிகள் நடக்கும். இதனால்தான் இங்கே விரிவாக்கம் தாமதமாகி உள்ளது என்றும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பரனூர் முதல் திண்டிவனம் சாலை பகுதி, வீராணம் பைப்லைன் மற்றும் முன்மொழியப்பட்ட செங்கல்பட்டு புறவழி சாலை காரணமாக மறு வடிவமைப்பு செய்யப்படுகிறது. இதனால் தினமும் 53,000 வாகனங்கள் பயன்படுத்தும் வழித்தடத்தில் விரிவாக்கம் தாமதமாகி வருகிறது. அடுத்த சில மாதங்களில் முழுமையான திட்டப் பணிகள் தெரிந்ததும் சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் NH45 மதுராந்தகம், படலம் மற்றும் புக்கத்துறை ஆகிய இடங்களில் விபத்துகள் ஏற்படும் பகுதிகளை சரி செய்யும் வகையில் 3 இடங்களில் வாகன சுங்க பாதைகள் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 89.69 கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தில் கிருஷ்ணகிரி சாலை சந்திப்பில் 1175 மீட்டர் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சுரங்க பாதைகள், பைக்குகள், சைக்கிள்கள் மற்றும் கார்களுக்கு இடமளிக்கும் தனி பாதைகள் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட உள்ள மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் பாதைக்கான முதல் கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. இதற்கான அலைன்மெண்ட் பணிகள் தற்போது தீவிரமாக தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதுதான் ஒரு சாலை அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ முதல் கட்ட பணிகளாகும். இந்த பணிகளின்படி வடக்கில் உள்ள சென்னை மற்றும் தெற்கில் உள்ள மதுரை இரண்டையும் இணைக்கும் வகையில் மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வே அமைக்கப்படுகிறது. இந்த சாலை மதுரையில் தொடங்கி திருச்சி வழியாக சென்னை வரை அமைய உள்ளது. திருச்சி உள்ளிட்ட 5 முதல் 6 நகரங்களில் மட்டுமே சாலை எக்ஸிட் ஆகும் வகையில் இந்த புதிய எக்ஸ்பிரஸ் வே அமைக்கப்பட இருக்கிறது. இந்த சாலைக்கான ஆய்வு பணிகள் இந்த மாதம் தொடங்கப்பட உள்ளது. அடுத்த மாதம் இறுதியில் இதற்கான TPR அமைக்கப்படலாம் என்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நெரிசலை குறைக்கும் முயற்சியில் சென்னை, திருச்சி மற்றும் மதுரை இடையிலான கிரீன்ஃபீல்ட் விரைவு சாலையை ரூபாய் 26,500 கோடி மதிப்பில் NHAI அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டிற்கு உள்ளே வரப்போகும் மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வே பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.